السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تنسوا الفضل بينكم إن الله بما تعملون بصير. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي. ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவருடைய சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக மோமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சரியாக இன்னும் ஒரு வாரத்தில் உம்மி நபி, உத்தம நபி, உதய நபி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த முதல் வசந்தம் என்று அரபியில் சொல்லப்படக்கூடிய ரபியுல் அவ்வல் என்ற மாதம் பிறக்க இருக்கிறது. அந்த மாசத்துக்கு பேரு முதல் வசந்தம்னு ஏன் வச்சாங்கன்னு சொன்னா, முதல்ல பூமியில முழு வசந்தம் வந்தது ரசூல்லா பிறந்தான். அதுக்கு முன்னாடி மனுஷனாவே வாழல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பிற்கு முன்பதாக இந்த பூமியில் மனிதர்கள் எந்த நிலையில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்த்தால், தனி ஒரு மனிதராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சாதனை இந்த உலகத்தில் அவர்களுக்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி இனி கியாமத் நாள் வரைக்கும் யாரும் அந்த சாதனை செய்ய முடியாது. ஒற்றை மனிதராக, இத்தனைக்கும் பெரிய பொருளாதார வசதி இல்லை, பெரிய படைபலங்கள் இல்லை, சொந்த பந்தங்களுடைய அரவணைப்பு இல்லை, எந்த விதமான பேக்ரவுண்டு இல்லாம ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய உதவியோடு இவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சாங்கன்னு சொன்னா, அப்ப அவர்களுடைய பிறப்பை ரபியுல் அவ்வல் என்று சொல்வதிலே எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாது. முதல் வசந்தம், ரசூலுல்லாஹுடைய பிறந்த மாசத்துக்கு அரபியில என்ன சொல்றது? ரபியுல் அவ்வல், வசந்தத்தின் துவக்கம். உண்மையிலேயே அதுதான் வசந்தத்துடைய துவக்கம். நம்ம வசந்த காலங்கள் சொல்லுவோம். நம்ம வாழும் காலங்களில் கோடை காலம், மழை காலம், பனிக்காலம், வசந்த காலம். வசந்த காலம் என்ன தெரியுமா? எல்லா மனிதர்களுக்கும் ஏற்ற காலம். அதிக வெப்பம் இருக்காது, அதிக மழை இருக்காது, அதிக பனி இருக்காது. எல்லோருமே சந்தோஷமாக இதமான ஒரு காலம் இருக்கிறது தான் வசந்த காலம். அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உதிக்க செய்தார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலிருந்து அதை தொடர்ந்து பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய நமக்கு தகவல் என்னன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா மனிதர்களை பிறக்க செய்து நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையுமே ஒருத்தர் இன்னொருத்தரோடு தொடர்புடைய வாழ்க்கையாகவே ஆக்கி வச்சிருக்கான். எந்த ஒரு மனுஷனும் நான் பிறந்தேன், நான் வாழ்ந்தேன், நான் செத்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லோருடைய வாழ்க்கையும் இன்னும் சில பேரோடு தொடர்போடு இருந்தால்தான் அவன் மனிதன். இல்லைன்னு சொன்னா நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி ஒத்த குரங்கா வாழ்ந்து ஒத்த குரங்கா செத்து போயிட்டான்னா அதுக்கு என்ன இல்லை, அர்த்தமே இல்லை. மனிதர்களோடு கலந்துரவாட வேண்டும், மனிதர்களுடைய சுக துக்கங்களில் பங்கு பெற வேண்டும்.
அவர்களுடைய சந்தோஷப்பட்ட சந்தோஷத்தை வெளிக்காமிக்கணும், கவலைப்பட்ட அந்த கவலையில நாமளும் பங்கெடுத்துக்கிறோம். நம்ம வீட்டு பக்கத்துல இறப்பு நிகழ்ந்திருக்கிறது, அவசத்தா செத்துட்டு போற, நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், மனித பண்பே ஆகாது. அப்ப அவர்களுடைய உணர்வுகளில் நாம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த வகையில தான் அல்லாஹு தாலா மனிதர்களை என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா, எந்த ஒரு மனுஷனையும் பிற மனிதர்களோடு தொடர்பு, மேடு ஃபார் ஈச் அதர், லிவ் ஃபார் ஈச் அதர். ஒரு மனுஷன் இன்னொருத்தனுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கான். ஒரு மனுஷன் வாழ்வதை பிறருக்காக வேண்டி. பொதுவாகவே மனிதர்களுடைய வாழ்க்கை தனக்கு என்று வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கு, சுயநலம். பிறருக்கு என்று வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது, பிறநிலம். பிறருக்காக வேண்டி யார் வாழுகிறாரோ அவர் தன்னுடைய லாபத்தையும் தன்னுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அடைய பெறுவார். இது இல்லாம நான் எனக்கு அடிக்கடி சொல்லுவோம், காம்பவுண்ட் லைஃப். வீட்டு செவரை உயரமா எடு. நம்ம வீட்டில் நடக்கிறது அடுத்தவனுக்கு தெரியக்கூடாது, நம்ம சந்தோஷம் அடுத்தவனுக்கு போயிடக்கூடாது. இப்படி வாழ்ந்தா அது மனிதனுடைய வாழ்க்கை அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, பொது நலனை பொறுத்த வரைக்கும் உன் வீட்டு சுவற்றை அடுத்த வீட்டிற்கு காற்று போவதை தடுத்து நீ கட்டாதேன்னு சொன்னான். என் வீட்டில் என் இடம், நாம் சம்பாரிச்சு வாங்கின இடம் தான், நான் கட்டுறேன் கட்டடம். என்ன செய்யக்கூடாது, நான் வீடு கட்டுற பொழுது நான் செய்யற கட்டடங்கள்ல கூட அடுத்தவருக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது என்பதை அனுசரித்து கட்ட வேண்டும். இன்னும் கூட ஒரு படி மேல போய் சொன்னாங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல வசதி இல்லாதவங்க இருக்கிறாங்க, உங்க வீட்டுல வசதியா இருக்கு, நீங்க நல்லா சாப்பிடுறீங்க, அப்போ உங்கள் வீட்டில் சமைக்கக்கூடிய அந்த குழம்பில் சற்று தண்ணீரை அதிகப்படுத்தி அடுத்த வீட்டு கொடுத்து அனுப்புனாங்க. எவ்வளவு பொதுநலம். இன்னைக்கு எவ்வளவுதான் வீடுகளில் சமைச்சாலும் அதனுடைய வாசனை அடுத்த வீட்டுக்கு அடித்தாலும் அவங்க ஏங்கிடுவாங்க. அதை பற்றி நம்ம டோன்ட் கேர். நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், ஏன் அடுத்தவனை பற்றி நான் யோசிக்கணும்? இன்றைக்கு வாழ்க்கை எப்படித்தான் இருக்கிறது. மனித மனம் கல்லாய் போயிருக்கிறது, பிறரை பற்றிய எந்த யோசனையும் இல்லாமல் போயிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய வாழ்க்கை எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்களாக வாழ்வதற்கு அனுமதியே இல்லை. பிறரோடு வாழ்ந்து கலந்து சுகதுக்கங்களில் பங்கு பெற்று வாழ வேண்டும். எனவேதான் ஒருவருடைய வாழ்க்கை இன்னொருவரோடு பிணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. முதலாளி தொழிலாளி, தந்தை மகன், உறவு முறைகள், எல்லா வகையிலையும் எல்லா மனிதர்களும் பிற மனிதர்களோடு தொடர்புடையவர்களாக. ஒரு வியாபாரி அவர் பெரிய வியாபாரியாக பிசினஸ் மேக்னட்டாக வளரணும்னு சொன்னா அவர் கஸ்டமர்களை அனுசரிச்சிருக்கணும். வாடிக்கையாளர்களோடு அவர் இணங்கி அவர் செயல்பட்டிருந்தால் மட்டும்தான் அவர் என்ன செய்ய முடியும், ஒரு நல்ல வியாபாரி பேர் எடுக்க முடியும். சிடுசிடுன்னு வாங்கினா வேணும்னா வாங்க, இல்லாட்டி போயா அப்படிதான் வளர முடியாது, வியாபாரியா இருக்க முடியாது. அவரும் என்ன செய்ய வேண்டும், அவர்களோடு கலந்துரையாட வேண்டும், அவர்களுடைய மனநிலை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம், 10 ரூபா கொடுத்தா டீ கொடுத்துருவான். எல்லா இடத்துலையும் 10 ரூபா கொடுத்தா டீ கொடுத்துருவான். ஆனால் அந்த 10 ரூபாய் காசுக்கு டீ கொடுக்கக்கூடிய கடையில், எந்த கடையில் அந்த டீயை அடிக்கிற மாஸ்டரா இருக்கட்டும், அந்த டீ கடையோட முதலாளியா இருக்கட்டும், நம்மள்கிட்ட வாங்க சார் உட்காருங்க, உங்களுக்கு என்ன டீ சாப்பிட்றீங்க, என்ன செய்றீங்க, உங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டானா அந்த கடைக்கு திரும்ப போக தோணும். என்ன வேணும், டீ அப்படின்ட்டானா அந்த கடைக்கு திரும்ப போக மாட்டோம். 10 ரூபா தான் காசு. நடந்து கொள்கிற நடைமுறையில் இருக்கிறது. மீண்டும் அவரை நினைத்து பார்ப்பது நடந்து கொள்கிற நடைமுறையில் இருக்கிறது. நான் கொடுக்கிற காசுக்கு அவன் கொடுக்கிற பொருள் சரியாகிவிட்டது. ஆனால் பிராக்டிக்கலா பார்த்தோன்னு சொன்னா நடந்து கொள்கிற நடைமுறையில் தான் இன்னொரு முறை அவரை நினைத்து பார்க்க சொல்லும். இந்த வழியில அன்னைக்கு போனையா, டீ சாப்பிட்டேன், அருமையான கடை, டீயை வச்சு இல்லை, அவன் நடந்துகிட்டதை வச்சு, அவன் நடந்துகிட்ட நடைமுறையை வச்சு பிராக்டிக்கலா நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், என்னன்னு சொன்னா பிளெக்சிபிள்னு சொல்லணும். இணக்கமாக, இறுகின நிலையா இல்லாம இணக்கமான நிலையில் வாழ வேண்டும். அந்த வகையில ஆக சிறந்த உதாரணமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையிலேயே பிறரோடு கலந்துரவாடி பிறருடைய மனநிலை புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையாக இந்த உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொன்னா நம்மளுடைய லைஃப் பார்ட்னர். லைஃப் பார்ட்னர்னா யாருங்க? மனைவி, இல்லாள், நம்முடைய இல்லத்தரசி, துணைவி, நம்மோடு
நம்மோடு தன்னுடைய வாழ்க்கையை பிறந்ததிலிருந்து அவருடைய வீட்டில் அவங்க இளவரசியா இருந்திருப்பாங்க. அவங்க வீட்டில் இணைஞ்சிருப்பாங்க. அவர் செல்வந்தரா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், பெண் பிள்ளை பிறந்தால் இன்றைக்கு செல்வத்தை விட்டுருங்க, பெண் பிள்ளையை போற்றி கொண்டாடுகிற உலகத்தில் இன்றைக்கு வாழுகிறோம். பரவாயில்லை, எத்தனையோ மாற்றங்கள் வந்திருக்கிறது. அந்த பெண் பிள்ளையை தரையில விடாம தாங்கி பிடிக்கிற உலகம் இன்றைக்கு. அந்த பெண் பிள்ளை அவர் செல்வந்தரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் அவங்க இளவரசியா தான் இருந்திருப்பாங்க. கட்டி கொடுக்கும் போது எவ்வளவு பெரிய கடின மனமுள்ள தந்தையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கருத்து வேறுபாடு வந்திருந்தாலும் சரி, தந்தைக்கும் மகளுக்கும் எத்தனையோ சண்டைகள் பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு மணமகனை பிடித்து அவர் கையில பிடித்து இந்த மணமகளை பிடித்து ஒப்படைக்கின்ற பொழுது, அந்த பெண் முதலாக வீட்டை விட்டு செல்லுகின்ற பொழுது கண்ணீர் வடிக்காத எந்த தந்தையும் உலகத்தில் இருக்க முடியாது. இதுதான் மனித மனம். இருக்க முடியாது. அப்படி இருந்தா மனுஷன் இல்லை. வெளியில அழுகாட்டி கூட உள்ளேயாவது என்ன செய்வாரு, அவர் கொஞ்சமாவது அழுகுவார். அழுகையே இல்லாட்டியும் அழுகிற உணர்வு வரும், அந்த உந்துதல் வரும், அந்த ஃபீலிங் வரும். அதான் பெண் பிள்ளை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஆனா அபுல் பனாத், நான் பெண் பிள்ளையை பெற்றெடுத்த தந்தை என்பதில் பெருமைப்படுகிறேன். நான் பொம்பளை பிள்ளைய பெத்தவளுக்கு தான் அது அருமை தெரியும். பொம்பளை பிள்ளைய பெத்தவங்களுக்கு தான் அருமை தெரியும். வெறும் ஆம்பளை பிள்ளை பெற்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த அருமை தெரியாது. யாரும் கோச்சிக்காதீங்க, இது இயல்பு. நீ சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா வருஷம் ஆம்பளை பிள்ளை இருக்கிறாங்க, சம்பாதிக்கிறதுக்கு பிள்ளை இருக்காங்க, உனக்கு கடைசி காலத்துல கவலை இல்லை. அனுபவித்து சொன்னவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். நான் என்னுடைய ஆண் மகனை பெற்றெடுத்து வேதனையை தான் பட்டு கொண்டிருக்கிறேன். கடைசி காலத்தில் என்னுடைய தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுத்து நான் பெற்ற பெண் பிள்ளை அப்படின்னு சொல்ற தந்தைமார்கள் உலகத்தில் இருக்கிறான். ஆம்பளை பிள்ளை அப்படி சொல்ல மாட்டான். பெருசு எக்கேடு கட்டா எனக்கு என்னட்டு போயிடுவான். எவ்வளவுதான் நீங்க உங்களுடைய ரத்தத்தை வேர்வையாக்கி அவனுக்கு கொட்டி இருந்தாலும் சரி, ஒரு கட்டம் இல்லாட்டி ஒரு கட்டத்தில் என்ன செய்வான், உங்களை எடுத்தெறிஞ்சு பேசிடுவான். பெண் பிள்ளைகள் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழ்வார்கள். என் தந்தை என்று தூக்கி பிடிப்பார்கள். அவங்களுடைய வீட்டுல கூட, கட்டி கொடுத்த கணவன் வீட்டுல கூட என் தந்தையை போன்ற ஆண்மகன் இல்லை அப்படின்னு ஓங்கி பேசுறவங்க பொம்பளையா தான் இருக்கும். அல்லதான் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, ஆம்பளை பிள்ளைய பிறக்க வச்சு நிலைக்க வைக்கல. ஆண் பிள்ளையெல்லாம் பிறந்தாங்க, ஆனா யாரும் நிலைக்கல. 4 பெண் மக்கள் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு நிலைச்சது. அப்ப அந்த பெண் குழந்தை என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்துல சொல்லுவாங்க, ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து அவளுக்கு சரியான முறையில் ஒழுக்கம் கற்றுக் கொடுத்து, அவளுக்கு சரியான முறையில் மார்க்க கல்வி சொல்லிக் கொடுத்து, அவளை சரியான இடத்திலே மனமுடித்து கொடுக்கக்கூடிய தந்தையும் நானும் நாளை மறுமையில் இப்படி இருப்போம்னு 2 வரலாறு காமிச்சாங்க ரசூலுல்லாஹ். ஆம்பளை பிள்ளையை பற்றி பற்றி ரசூலுல்லாஹ் பேசல. என்ன சொன்னாங்க, பெண் பிள்ளையை பெற்றெடுத்து அவருக்கு ஒழுக்கம் சொல்லி கொடுத்து. இது முக்கியமான பாயிண்ட். என் பொம்பளை பிள்ளை நான் செல்லமா வளர்க்குறேன்னு சொல்லி ஃபேஷன் ஷோ எல்லாம் கொடுத்து, உதட்டுக்கு ஒரு கலரு, கண்ணுக்கு ஒரு கலரு, இதெல்லாம் போட்டு இன்னைக்கு பார்க்குறோமா அலங்கோலம், எல்லாத்தையும் விட்டுட்டு அதை கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழ விடுறது இல்லை. இஸ்லாமிய ஷரியத் முறைப்படி மார்க்க கல்வி சொல்லி கொடுத்து, அதீபன் ஒழுக்க முறைகளை சொல்லி கொடுத்து, நீ வீதியில் நடந்தாலும் நிமிர்ந்து செல்ல கூடாது. நறுமணம் பூசுறதோட பெண்களுக்கு மார்க்கம் சொல்லுது. அத்தர் போடுறமே, அத்தர் சுன்னத்து. ரசூலுல்லாஹ் ரொம்ப விரும்பின பொருள்கள்ல மொத்தம் 3 பொருள் சொல்லுவாங்க ஹதீஸ்ல. 3 பொருளை கொடுத்தா மறுக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. 3 பொருள் கொடுத்தா மறுக்காதீங்க. அது என்னன்னு சொன்னா, முதல்ல தலையணை. ஒருத்தர் வெறும் தரையில படுத்திருக்காரு, அவருக்கு தலையணை கொடுக்கப்பட்டால் மறுக்காதீர்கள். உங்களுக்கு படுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாட்டியும் வாங்கிருங்க. படுக்காத அப்புறம் தலையணை, அடுத்து நறுமணம், 3வது பால். இந்த 3 பொருளை கொடுத்தா மறுக்காதீங்க. நான் அப்படி ரசூலுல்லாஹ் விருப்பப்பட்ட எல்லா நிலையிலும் நீங்கள் பள்ளிக்கு வருவதாக இருந்தால், இன்னைக்கு கூட காலையில படிச்சோம், ஜும்மாவுக்கு குளிக்கிறது சுன்னத்து, நறுமணம் பூசுவது சுன்னத்து, இருக்கிற ஆடைகளிலேயே நல்ல ட்ரெஸ் எடுத்து உடுத்துவது சுன்னத்து ஜும்மாவுக்கு. மற்ற நாளை விட ஜும்மாவுக்கு நீங்க உங்களை ஒரு தனியா என்ன செய்யணும், உங்களுடைய பெர்சனாலிட்டி தனியா காமிக்கணும். இன்னைக்கு ஜும்மான்னு காமிக்கணும். எல்லா நாளும் தெரியற மாதிரி இன்னைக்கு தெரியக்கூடாது. ஜும்மான்னு சொன்னா இவரை பார்த்தா இன்னைக்கு ஜும்மான்னு தெரியணும். அப்ப அப்படிப்பட்ட அந்த நறுமணத்தில் கூட மார்க்கம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஆண்களுடைய நறுமணம் எப்படி இருக்கணும், பெண்களுடைய நறுமணம் எப்படி இருக்கணும் மார்க்கம் வகைப்படுத்துது.
ஆண்களுடைய நறுமணம் இருக்கிறது சென்ட் அத்தரு, அது வந்து கலரு கம்மியா இருக்கணுமா, கலரு கம்மியா இருக்கணும், வாடை தூக்கலா இருக்கணுமா. ஏன்? ஆணுடைய வாடை அதிகமா இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. அதே நறுமணம் பெண்களுடைய நறுமணம் எப்படி இருக்கணுமா, நிறம் ஸ்ட்ராங்கா இருக்கணுமா, நிறம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், மனம் கம்மியா இருக்கணும். இப்ப புரியுதா? பெண்களை மார்க்கம் எப்படி பாதுகாக்கிறது என்று பாருங்கள். இன்னைக்கு பார்த்தோம்னா சுபஹானல்லாஹ் சொல்ல முடியல. இஸ்லாமிய பெண்கள் போக்குவரத்தில் பார்க்குறோம், பேருந்துகளில் அல்லது பயணங்களில் பார்த்தோம்னு சொன்னா, ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு பேருந்துல பயணம் செய்யறாங்கன்னு சொன்னா சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அள்ளி அந்த வாசனை திரவியங்களை அள்ளி பூசிக்கிட்டு, நான் போன வாரம் சொன்னேன்ல, ஒரு பெண் தன்னை அலங்கரித்து கொண்டு வீட்டை விட்டு புறப்பட்டால் ஷைத்தான் சொல்றான், இவளை பாருன்னு சொல்லுவானா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஹதீஸ்ல, ஒரு பெண் வெளியில போறது எப்படி இருக்கணும், அவங்க வெளியில போறதும் தெரியக்கூடாது, வர்றதும் தெரியக்கூடாது, அப்படித்தான் போறதுக்கு மார்க்கம் சொல்லுது. வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அலங்காரம் உங்களுடைய கணவனுக்கு தான், உங்களுடைய அலங்காரம் உங்களை பெற்ற தந்தைக்கு, உங்களுடைய அலங்காரம் உங்கள் கூட பிறந்த சகோதரனுக்கு, நீங்கள் பெற்ற மகனுக்கு. இந்த 4 பேரை தவிர ஒரு பெண் தன்னுடைய அலங்காரத்தை வெளியில காட்டுறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அனுமதியும் இல்லை. தலைமுடி இருக்க பெண்களுடைய தலைமுடி எப்படி இருக்கணும் தெரியுமா? முழுக்க மறைக்கப்பட்டிருக்கணும். இன்னைக்கு லேட்டஸ்ட் ஷால் எப்படி தெரியுமா வருது? நெத்திலிருந்து காது வரைக்கும் தான் இருக்கு. நெத்திலிருந்து காது வரைக்கும் தான் அந்த ஷால் வருது. முழு தலையுடைய முழு முடியும் வெளியில தெரியுது. எப்படி கோஷாவாகும்? எப்படி பரதாவாகும்? பரதாவை ஏத்துக்கவே முடியாது. ஒரு முடி கூட தெரியக்கூடாத மார்க்கம் சொல்லுது. பெண்களுடைய உடல் உறுப்புகளில் வெளியில தெரிவதற்கு அனுமதிக்கப்பட்டது முகம், 2 மணிக்கட்டுக்கு வெளியே உள்ள கைகள், 2 கரண்டைக்கு வெளியே உள்ள கால். அது இன்னைக்கு உலகம் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? அந்த கரண்ட காலை பார்க்குறான், கரண்ட காலை பார்த்துட்டு என்ன செய்யறான், கணக்கு பண்றான், இது என்ன ஏஜ்ன்னு சொல்றான். ஏன்னா அவன் அவ்வளோ டெவலப்பா போய்கிட்டு இருக்கான். அப்படிதானே? அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. கரண்ட காலை பார்த்துட்டு சொல்றான், இந்த பெண்ணுக்கு இந்த வயசுன்னு சொல்றான். அப்ப எந்த அளவுக்கு நாம பாதுகாப்பா இருக்கணும்னு பாருங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சொல்ல வந்த விஷயம், பெண்கள் தங்களுடைய வீட்டில் இளவரசியா வாழ்ந்திருப்பாங்க. அவர்கள் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு வருகின்ற பொழுது அத்தனையும் துறந்து தன்னுடைய தந்தையை இழந்து, தந்தையை அப்படியே என்ன செய்யறாங்க, மறந்துடுவாங்க, தாயை மறந்துடுவாங்க, உடன் பிறந்த சகோதரர்களை மறந்துடுவாங்க. நேரடியாக தன்னுடைய கணவன் வீட்டுக்கு வந்து கணவனுடைய தந்தையை தன்னுடைய தந்தையாக, கணவனுடைய தாயை தன்னுடைய தாயாக, கணவனுடைய சகோதர சகோதரிகளை தன்னுடைய சகோதரர்களாக, அப்படியே 2வது பிறப்புங்க, செகண்ட் பார்ன், 2வது பிறப்பு, எல்லாத்தையுமே உதறி தள்ளிடுவாங்க. அப்படி வரக்கூடிய பெண்ணுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் கொடுக்கக்கூடிய இடம் என்ன? அவர்களுடைய விஷயத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவர்களை எப்படி அனுசரித்து போகிறீர்கள்? அவர்களுக்காக நீங்க என்னத்தை விட்டு கொடுத்து வாழ்ந்திருக்கிறீங்க என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு வயசான பொம்பளை சொல்லுது, நான் வந்து ஃபாத்திமா நாயகி மாதிரி தான் வாழ்ந்தேன். இப்படி நான் ஃபாத்திமா நாயகி மாதிரி தான் சின்ன பிள்ளையிலேருந்து வாழ்ந்தேன். ஆனா என்னைய கட்டி கொடுத்த வீட்டில் என் மாமியா என்னைய படுத்தின கொடுமை எல்லாம் இன்னும் மிச்சம் வச்சிருக்கேன். இதை நான் எங்க கொண்டே காட்டுறது? கணக்கு திக்கிற இடமாங்க இது. என்ன சொல்லுது? நான் பிறந்ததுல இருந்து ஃபாத்திமா நாயகியா தான் வாழ்ந்தேன். இன்னைக்கு இது பிராக்டிக்கலா சொல்றாங்க. நான் வாங்கின கஷ்டத்துல எங்க போய் நான் சொல்றது? என்ன என் மாமியா படுத்தினதெல்லாம் என்னைய மனசுல இருக்கு, நான் இதை எங்க போய் காட்டுறது? ஏன்னா 5 வீட்டில் மாடு குத்துச்சுன்னா அதுக்கு நீ போய் என்ன செய்யணும், மருந்து போடணுமே தவிர மாட்டை போய் நீ முட்டினா என்ன ஆகுறது? விபரீதமா போயிருமா இல்லையா? என்னுடைய மாமியார் என்னை கொடுமைப்படுத்தினார் என்பதற்காக நான் எனக்கு வருகிற மருமகளை கொடுமைப்படுத்துவது எந்த வகையில் நியாயம்? ஒன்றும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கும், 99% நல்லா இருக்கும். ஆனா என்ன சொல்றது, இந்த சனியை வந்த நேரம் தான் வீடே விளங்கலை. என்ன சொல்றது? என்னைக்கு இந்த சீதை வந்துச்சோ வீட்டுக்குள்ள, அன்னையிலேருந்து இந்த வீடே விளங்கலை. அதுக்கு முன்னாடி என்ன சொர்க்கமாவா இருந்துச்சு? கேட்டு பார்த்தா தான் தெரியும்.
அதுக்கு முன்னாடி இன்னும் சொர்க்கமாவா இருந்துச்சு? இதே நிலைமை தானே நேற்று இருந்துச்சு. அப்படியே என்ன செய்யறது, முழு பழியையும் வாரி தூக்கி போடுவது. இப்ப இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இதுல முக்கியமான விஷயம், அறிவுரை யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், திருமணம் முடித்த அந்த மணமகனுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லணுமா, மனைவிக்கு ஏந்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, அம்மாவையும் திட்டிடக்கூடாது, அம்மா பக்கம் சாஞ்சிட்டு மனைவியும் திட்டிடக்கூடாது. அதுதான் இவனுடைய சரியான முஃமினான ஆண் மகனுடைய அடையாளம் இருக்கிறது. ரெண்டு பக்கம் சாயக்கூடாது. யாரோ சொன்ன மாதிரி, ஏங்க உங்களுக்கு என்னைய பிடிக்குமா உங்க அம்மாவை பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் வெளிப்படையாலாம் பேசக்கூடாது. வெளிப்படையாக பேசினா இங்கே பிரச்சனை வேற மாதிரி போயிடும். அந்த மாதிரி தான் கேட்குதுன்னா என்ன செய்யக்கூடாது, இவர் வெளிப்படையாலும் சொல்லக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என்ன சொல்லணும், அதுக்கு இதுதான் பதில். என்னைய பிடிக்குமா உங்க அம்மாவை பிடிக்குமா, ஒன்று நான் இருக்கணும் இல்லை உங்க அம்மா இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் ரொம்ப உச்சகட்டமா பிரச்சனை வந்து முட்டி நிற்கும் போது இப்படி கேட்குறாங்க, மனைவி கேட்குறாங்க, ஒன்று இந்த வீட்டில் நான் இருக்கணும் இல்லாட்டி உங்க அம்மா இருக்கணும். அப்படின்னா என்ன, வீட்டை விட்டு வெளிநடப்பு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு வந்திருக்கு. அப்போ அவர் என்ன பதில் சொல்லணுமா, கொஞ்ச நாள் தானம்மா. அப்படின்னா என்ன அர்த்தம், அது வயசாயிருச்சு, கொஞ்ச நாள்ல பிறப்பிட்டுரும். நீங்க பிறப்பிட்டுரும், அது வயசாகி போச்சுங்க, அது கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இப்படி இவர் பேலன்ஸ் பண்ணி போனார்டா தான் இவர் என்ன செய்யறது, மார்க்கம் சொல்லக்கூடிய மணமகனாக இருக்க முடியும். இல்லாட்டி அவர் மார்க்கம் சொல்ற மணமகனா இருக்க முடியாது. இவ்வளவு சொல்றமே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வீட்டில் எப்படி நடந்துக்கிட்டாங்க ஹதீஸ்ல நிறைய வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் எப்படி நடந்துக்கிட்டாங்க, அதில் எத்தனை மனைவிமார்கள், 11 மனைவிமார்கள். ஒன்றுக்கே பிரச்சனை சரியா வரல, ஒன்று வச்சுக்கிட்டே சரியா நடக்க முடியல. 11 மனைவினா எப்படி இருக்கும்? அதுலேயும் ஆயிஷா அம்மா இருக்காங்களே, கடுமையான ரோஷக்காரங்க. இருக்கிற மனைவிமார்களே கம்மியான வயசு, கன்னிப்பெண் ஆயிஷா மட்டும்தான், மிச்சம்லாம் கன்னிப்பெண் கிடையாது. கடுமையான ரோஷம், எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயும் எந்த பிரச்சனையும் வந்துடாம கொண்டு போயிருக்காங்கன்னு சொன்னா, அப்ப குடும்ப இயலில் ரசூலுல்லாவோட மிகச்சிறந்த வழிகாட்டி யாரும் நம்ம பார்க்க முடியாது. ஒரு தடவை ரசூலுல்லாவுடைய மடியில ஆயிஷா அம்மா படுத்திருக்காங்க. ரசூலுல்லாவோட மடியில ஆயிஷா அம்மா படுத்து, இப்படியெல்லாம் கணவன் மனைவி இருக்கணும்னு சொல்றாங்க ஹதீஸ்ல. இன்னைக்கு போனோன்னு அப்படி இல்லை, நான் என்ன சொல்றேன்னு நீ கேளு, அதுக்கு தான் கட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அதிகார தோரணைக்கெல்லாம் வேலையே கிடையாது. இன்னொரு விஷயம் மசாலா சொல்லிட்டு அதுக்கு போறேன் ஹதீஸுக்கு. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரே மக, மூத்த மக, ஈரக்கொலை துண்டுன்னு சொன்னவங்க, சொர்க்கத்துடைய தலைவின்னு வர்ணிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு திருக்கையில மாவு ஆட்டி கைகள்லாம் புண்ணா போச்சு. அந்த கிணத்துல தண்ணி இறைச்சி தோள்பட்டையெல்லாம் காயமா போச்சு. வீடுகளை கூட்டி சுத்தம் செய்து அந்த ஆடைகளுடைய கீழ் பகுதி ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு எப்பவுமே அழுக்கா இருக்கும். ரசூலுடைய மக அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஃபாத்திமா நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்கள் தந்தை ரசூலுல்லாஹ்ட்ட நிறைய அடிமைகள்லாம் வந்திருக்காங்க, நீங்க வேணா போய் ஒரு அடிமையை கேட்டு வாங்கிட்டு வாங்க, வீட்டு வேலைக்கு ஆகும். இன்னைக்கு வீட்டு வேலைக்கு வைக்கிறவங்க யோசிக்கணும், இன்னைக்கு பாதி வேலையை மிஷின் பார்க்குது, பாதி வேலையை வேலைக்காரங்க பார்த்துடுறாங்க. அதனாலதான் எக்ஸசைஸுக்கு வெளியில போறது, மற்ற டாக்டரை பார்க்குற இதெல்லாம் வருது. இன்னைக்கு நம்ம வீட்டு வேலையை நம்ம பார்த்தோம்னா ஆட்டுக்கல்ல மாவாட்டுற வரைக்கும் எந்த வியாதியும் வரல. மாவை வாங்கினவரும் பாதி வியாதி வந்துச்சு, மாவை விட்டுட்டு தோசை வாங்கின அப்புறம் முழு வியாதி வந்துருச்சு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி மாவு வாங்கினோம், இப்போ மாவு வாங்குறதில்ல, தோசையாவே வாங்கிட்டு வாங்கிட்டாங்க. அப்போ எப்படி வீட்டில் உடற்பயிற்சி நடக்கும், வேர்வை எப்படி வரும், அப்போ உடல் சுற்றளவு பெருத்துக்கிட்டே தான் போகும். ரசூலுல்லாஹ்வுடைய மக ஃபாத்திமாவுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்த உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்க தந்தை ரசூலுல்லாஹ்ட்ட போய் வேலைக்காக வேண்டி வந்திருக்காங்க, அவங்கள கேட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி போய் பார்த்தாங்க. அங்கே ஒரே கூட்டமாக இருந்துச்சு, கேட்க மனசு இல்லாம
வெக்கப்பட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. திரும்ப வந்துட்டாங்க. ரசூல்லாவே என்ன செஞ்சாங்க, கூட்டமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்தாங்க. என்ன ஃபாத்திமா வந்து ஓரமாக நின்றீங்க, அப்புறம் திரும்ப வந்துட்டீங்க சொன்னாங்க. யார் ரசூலுல்லாஹ், நான் வந்தது ஒரு விஷயத்துக்கு, ஆனால் அங்கே இருந்து நிலைமையை பார்த்துட்டு வெக்கப்பட்டு வந்துட்டேன். அலிரலன்னு சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நடப்பு இதுதான். நான் தான் போய் என்ன செஞ்சேன், அவர் கஷ்டப்படுறதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாமல் உங்களுடைய தந்தையரிடத்துல வேலைக்கு பணியாளர்கள் நிறைய வந்திருக்காங்க, அடிமைகள், வீட்டு வேலைக்காக ஒரு ஆளை கேட்டு வாங்கிட்டு வாங்க, நான் தான் சொல்லி அனுப்புனேன். ரசூல்லா சொன்னாங்க, ஃபாத்திமாவே, உலக பிரசித்தி பெற்ற இந்த ஹதீஸ், ஃபாத்திமாவே, உனக்கு எல்லா நேரமும் வீட்டில் இருந்து ஒரு வேலையால் வேலை செய்வதை விட உனக்கு ஓய்வு தருவதற்கும் மனதிற்கு இதம் அளிப்பதற்கும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு ஒரு வழியை நான் சொல்லித்தர்றேன். என்ன தெரியுமா, உன்னுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி ஒலு செஞ்சுட்டு படுக்கையில அமர்ந்து 33 தடவை சுபஹான் அல்லாஹ் சொல்லு, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, 34 தடவை அல்லாஹு அக்பர் சொல்லு. இது உனக்கு 24 மணி நேரம் வீட்டில் ஒரு சர்வெண்ட், ஒரு வேலையாள் இருக்கிறத விட உனக்கு உதவியா இருக்கும்னு சொன்னாங்க. பாதிக்கு மிஷினும் பாதிக்கு வேலையாள். பாத்திரம் கழுவுற கூட நீங்கள் மிஷின் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். அள்ளி போட்டு சுவிட்சை தட்டினாக்க அது எல்லாம் கழுவி அடிக்க வச்சுட்டு திரும்ப ஆரன் அடிக்குமா, சுவிட்சை மட்டும்தான் ஆஃப் பண்ணணும். அப்புறம் எங்கிட்ட வேறுக்கிறது எதுவுமே இல்லை. ஆனா கிரைண்டர் கூடங்க மாடல் மாடலாக வந்துருச்சுங்க. முதல்ல கிரைண்டர் அள்ளி போட்டு அள்ளணும், இப்போ கிரைண்டரே சாஞ்சிருமா. வகை வகையா சோம்பேறித்தனத்தை கொண்டு வந்து இறக்குமதி பண்றான், வகை வகையா சோம்பேறித்தனத்தை கொண்டு வந்து இறக்குமதி பண்றான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டுல எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு ஆயிஷா அம்மாட்ட கேட்கிறாங்க. ஆயிஷா அம்மாவுடைய மடியில, ரசூலுல்லாஹ்வுடைய மடியில ஆயிஷா நாயகி படுத்திருக்கிறாங்க. ஒரு நல்ல ஃபுல் நட்சத்திரம் இருக்கிற இரவு, 14வது இரவுன்னு வச்சுக்கிருவோம். அப்ப இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ரொம்ப பேசினாலே பிரச்சனை வரத்தான் செய்யும், பேச்ச அளவா பார்த்துக்கணும். இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது வானத்தில் எவ்வளோ அழகா இருக்கு நட்சத்திரம், ஆமா ஆமா நிறைய இருக்கு நட்சத்திரம். அப்ப ஆயிஷா அம்மா ஒரு கேள்வியை கேட்டா, இந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் அளவுக்கு நன்மை செஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு. வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் அளவுக்கு வந்துச்சு வம்பு, சும்மா பேசிக்கிட்டு இருந்துட்டு போக வேண்டியதானே. இந்த வானத்தில் இருக்க நட்சத்திர அளவுக்கு நன்மை செஞ்சவங்க உலகத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டோன்னா ரசூல்லா பட்டுன்னு சொல்லிட்டாங்க, உமர் அலியில தானே இருக்காருன்ட்டாங்க. போச்சா? இவங்க அத்தா யாரு சும்மா சொல்லுங்க, எல்லாரும் அடிக்கடி கேட்டவன். ஆயிஷா அம்மாவுடைய அத்தா பேர் என்ன? அபூபக்கர் சித்திக். அவ ஒரு ஆள் தான் சொல்றாங்க, தெரியுமா எல்லாருக்கும். அபூபக்கர் சித்திக்குடைய மக தான் ஆயிஷா அம்மா. ரசூல்லா உமர்னு சொன்ன உடனே ஆயிஷா அம்மா முகம் மாறி போச்சு. என்ன வந்துச்சு, நம்ம இன்னைக்கு என்ன சொல்லுவாங்களோ அதை நான் சொல்றேன், அதை ஆயிஷா அம்மா சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுக்கு தான் நான் கேட்டேனாக்கும் அப்படின்னு முகமே மாறிடுச்சு. இப்ப ரசூல்லா சொன்னாங்க, உமருடைய நன்மைகள் நட்சத்திரம் அளவுன்னு சொன்னா அபூபக்கர் அந்த நிலாவை போல சமாளிக்கணும். என்ன செய்யணும்? சமாளிச்சு தான் ஆகணும். ரசூல்லாவே இப்படி இருக்காங்களாங்க, நம்ம என்னங்க செய்யணும்? வீட்டுக்குள்ள போனோன்னா ரிமோட் என்கிட்ட வந்துடணும், வீட்டுக்குள்ள போகும்போதே வீட்டுடைய ஃபுல் அதிகாரம் என்கிட்ட வந்துடணும், யாரும் பேசக்கூடாது, அத்தா தூங்குறாங்க யாரும் பேசாதீங்க. என்ன மிலிட்ரியா? சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீசுகளில், என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கால் மீது கிழிந்து போனால் உட்கார்ந்து தப்பாங்களாம். கடைசியா மசாலா சொல்லுவோம், ஒரு பெண் தன்னுடைய கணவன் வீட்டில் வேலை செய்வது. ரசூலுல்லாஹ் போய் அலி ரலியல்லாஹு கேட்கல, ஏன் என் மகளை தண்ணி இறைக்க சொல்லி உடம்பெல்லாம் காயமா இருக்கு, திருக்கையில மாவு அரைச்சு கையெல்லாம் காயமா இருக்கு, வீடெல்லாம் கூட்டி கூட்டி என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் என்ன செஞ்சு அழுக்கா இருக்கு, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லி கேட்கவே இல்லை. பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, நீ தஸ்பீஹ் ஓது உனக்கு ரிலாக்ஸா இருக்கும்னா. இன்னைக்கு ஒரு சின்ன கஷ்டம் கொடுத்துட்டா, இன்னைக்கு கட்டி கொடுத்த மகளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் கொடுத்துட்டா துணி துவைக்க சொல்றாங்க, அடுத்த நாள் போயிடுறாரு. யாரு? அத்தா. நம்ம ஊர்ல நடக்கதே தெரியல, சில ஊர்ல நடந்த பஞ்சாயத்தை வச்சு சொல்றேன்.
என் மகளை துணி வைக்க சொன்னீங்களாம்ல. ஏங்க உங்க மக போட்ட ட்ரெஸ் அப்புறம் யாருங்க துவைக்கிறது? அதுக்கு நீங்க ஆள் வைக்கணும். இதுக்காக கட்டிட்டு வந்தீங்க? சண்டை, பஞ்சாயத்து, தலாக்கு, குலா, வெட்டு, துண்டு, நீ அங்கிட்டு நான் எங்கிட்டு, ஜீவனாம்சம், கோர்ட்டு, சின்ன பிரச்சனை. அப்புறம் என்னதாங்க செய்யறது? எப்படி குடும்பம் நடத்துறது? ரசூலுல்லாஹ்வை கேட்கலையே, என் மகளை ஏன் கஷ்டப்படுத்துனீங்க, ஏன் இத்தனை காயங்கள் இருக்குன்னு சொல்லி ஃபாத்திமாவை கஷ்டப்படுறதுல பத்தி ரசூலுல்லாஹ்வை கேட்கலையே. இந்த நேரத்துல இன்னொரு மசாயில் இருக்கிறது. மனைவி தன்னுடைய குடும்பத்தினருடைய, தன்னுடைய கணவன், கணவனுடைய தகப்பன், கணவனுடைய தாயார், கணவனுடைய உறவுகளுடைய துணிமணிகளை துவைப்பது, சமைத்து கொடுப்பது சட்டம் அல்ல, அனுமதின்னு தான் மார்க்கம் சொல்லுது. நல்லா விளங்கிக்க. என்ன செய்யணுமா? கட்டி கொடுத்த பெண் இருக்கு, அதுக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை வச்சிருக்கான், மாட்டு பொண்ணு. அது வரையிலே மாடா தான் வரணும், மாட்டு பொண்ணு. அப்படி இல்லை. மார்க்கத்தில் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு திருமணம் முடித்து வரக்கூடிய பெண் தன்னுடைய மாமனார் வீட்டில் மாமனாருடைய, மாமியாருடைய, அவர்களுடைய உறவு முறைகளுடைய துணிமணிகளை துவைப்பது, சமைத்து கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது. பிரியப்பட்டா செய்யலாம். அதே நேரத்தில் கணவனுக்கு மார்க்கம் சொல்லுகிறது, உன்னுடைய மனைவிக்கு சமையல் செய்த உணவை பரிமாறுவது உன் மீது கடமை. சமைச்சுக்கன்னு சொல்லக்கூடாது, சமைச்சுக்கன்னு சொல்லக்கூடாதான். சமைச்ச உணவை கொடுக்கணுமா? அவனுடைய ஆடைகளை துவைத்து கொடுப்பதற்கு என்ன செய்யணும்? ஏற்பாடு செய்யணும். ரெண்டு விஷயத்திலே அட்ஜஸ்ட்மெண்ட். நேற்று ஒரு அழகான வாசகம் படித்தேன். எந்த வீட்டில் மனைவியுடைய சத்தம் உயர்ந்து கணவனுடைய சத்தம் அடங்கி போகிறதோ அந்த வீட்டில் அடங்காப்படாரி இருக்கிறார். எந்த வீட்டிலுடைய கணவனுடைய சத்தம் உயர்ந்து மனைவியினுடைய சத்தம் அடங்கி போகிறதோ அங்கே மிருகம் கணவனாக இருக்கிறான். அப்ப என்னங்க, ரெண்டு பேரும் சத்தம் உயரக்கூடாதா? கடைசியா எழுதுறான், எந்த வீட்டில் இருவரும் சண்டையிட்டு இருவரும் தோற்று போகிறார்களோ அங்கே குடும்பம் ஜெயிக்கிறதுன்னு எழுதுனான். புரியுதா இல்லையா? ரெண்டு பேருமே நான் தோக்கணும்னு நினைக்கணுமா? குடும்ப சண்டையில என்ன நினைக்கணுமா? கணவனும் மனைவியும் நினைக்கணுமா, இப்ப நடக்கிற சண்டையில நான் துவக்கணும், நான் தோட்டேன்னு சொன்னா குடும்பம் ஜெயிக்கும். யாரு நானு, என்கிட்ட செல்லுமா அப்படின்னா குடும்பம் ஃபெயிலியர். இதான் நம்மளுடைய ஃபேமிலி சக்சஸ் ஆகிறதுக்கு வழி என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னு சொன்னா, ஆயிஷம்மா கோதுமை பிணைஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ்? அந்த மாவுக்கு ரொட்டிக்குண்டான கோதுமையை வாங்கி தன்னுடைய கைப்பட பிசைந்து கொடுத்திருக்கிறார்கள். எத்தனை கணவன் இன்னைக்கு பிணைஞ்சு கொடுக்குறாங்க? என்ன செஞ்சு வச்சிருக்க, நீ செஞ்சது ஒன்றும் விளங்கலை. இதே கடையில் போய் சாப்பிட்டா எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த வீட்டில் எப்படிங்க சந்தோஷம் இருக்கும்? எப்படி இருக்கும் சந்தோஷம்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வலா தன்சவுல் ஃபضல பைனக்கும் இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர். ஒருவருக்கொருவர் உபகாரம் செய்து கொள்வதையும் மறவாதீர்கள். உபகாரம் தான் என்ன? கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் உபகாரமாக இருக்கிறதா வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா புரிந்து கொள்வது வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு நசீபாக்கி தருவானாக. அதன் மூலம் நம்மளுடைய குடும்பங்களில் நிம்மதி நிலைத்திருக்க செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.